ஸோ அனைவருக்கும் வணக்கம். டெய்லி ஒரு டே ஷீட் இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் போயம்ல கரேஜ் போயம் இருக்கு. கரேஜ் போயம் பை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் 1881 டு 1959 இவரோட டைம் பீரியட். ஒரு இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன். இப்பனா யூஎஸ்ஏ தான் இவரோட நேஷனாலிட்டி. ஓகேவா? அண்ட் பாப்புலர் போயட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 20th சென்ச்சுரின்னு கொடுத்துருப்பாங்க. இஸ் அ பீப்புள்ஸ் போயட். போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போயட் லார்ட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஹிஸ் போயம்ஸ் ஹேட் அன் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கரேஜ் போயம் எழுதுனதும் அவர் தான். கரேஜ், டீம் ஒர்க், ஸ்டிக் டு த ஃபேமிலிஸ், இது எல்லாமே நமக்கு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்டோட போயம்ஸ் தான். பீரியட் ஆஃப் த போயட் 1881 டு 1959. கெஸ்ட் அதர்வைஸ் ஆல்சோ நோன் அஸ் பீப்புள்ஸ் போயட். அடுத்தது வாட் இஸ் பிரெத் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போயமோட ரிலேட் பண்ணி கரேஜ்னு சொல்லுவோம். வாட் இஸ் பார்ன் ஆஃப் டிஸ்பேர் மீன்ஸ், பார்ன் ஆஃப் டிஸ்பேர்னா ஹோப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ன் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் அப்படின்றது வரும். வாட் இஸ் இன்கிரைன்டு ட்ரேட், கரேஜ் இஸ் தி இன்கிரைன்டு ட்ரேட். ஓகேவா, நமக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் அது. அடுத்தது வேர் டஸ் கரேஜ் ரிசைட் அப்படின்னா டீப் இன் சோல் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மேன். விச் இஸ் டேரிங் டீட் அப்படின்னா கரேஜ் இஸ் அ டேரிங் டீட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அ டேரிங் டீட் இன் அ மூமெண்ட்ஸ் ஃபிளாஷ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அடுத்தது முக்கியமான விஷயங்கள் இந்த போயம்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே இந்த போயம்ல கரேஜ் பத்தி தான் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. கரேஜ் 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 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த போயம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய இடத்துல அலிட்ரேஷன் இம்ப்ளை ஆகி வந்திருக்கும். அண்ட் தென் மற்றபடி பார்த்தோம்னா அனஃபோரா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த போயம்ல இருந்து ஆன்டிதசிஸ் வரும் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் கேம் ஆஃப் ஸ்போர்ட் அப்படிங்கிற லைன்ல வந்து ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் கேம் ஆஃப் ஸ்போர்ட் அப்படிங்கிற லைனு. இட் இஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட் அப்படின்ற இந்த லைன்ல வந்து நமக்கு ஆன்டிதசிஸ் இம்ப்ளை இருக்கும். பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ் அப்படிங்கிற இந்த லைன்ல ஆன்டிதசிஸ் ஆக்சிமோரான் எது வேணாலும் ஓகேங்களா, அது இம்ப்ளை ஆயிருக்கும். சரிங்களா. அண்ட் தென் முக்கியமா இந்த போயம்க்கு பின்னாடி நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு 4 பேரோட கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ நான் பார்ப்போம். மலாலா யூசுப்சாய் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வி ஆர் ஸ்கேர்ட் பட் அவர் ஃபியர் வாஸ் நாட் அஸ் ஸ்ட்ராங் அஸ் அவர் கரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மலாலா யூசுப்சாய். நெல்சன் மண்டேலா என்ன சொல்லியிருப்பாருன்னா கரேஜியஸ் பீப்புள் டு நாட் ஃபியர் ஆஃப் ஃபர்கிவிங் ஃபார் சேக் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, நெல்சன் மண்டேலா. ஓகேங்களா. அடுத்தது யூ ஷுட் நெவர் லெட் யுவர் ஃபியர்ஸ் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் டூயிங் வாட் யூ நோ இஸ் ரைட் அப்படின்னு ஆங் சாங் சூக்கி சொல்லியிருப்பாங்க. மியான்மரோட லீடர் ஆங் சாங் சூக்கி. அடுத்தது மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸ்ட்ரென்த் டஸ் நாட் கம் ஃப்ரம் வினிங், யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் டெவலப் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், when you go through hardships and decide not to surrender, that is strength அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கரேஜ் போயம். அடுத்தது பார்த்தோம்னா டீம் ஒர்க். இந்த போயமும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் தான் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அகைன் சேம் ஆத்தர். ஸோ பெருசா நம்ம ஆத்தரை பத்தி பார்க்க தேவையில்ல. பார்த்தோம்னா அவரோட கரியர் எப்போ பிகின் ஆயிருக்கும்னா 1895ல டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ்ல இவரோட ஒர்க்ஸ் வந்து அப்பியர் ஆனப்பதான். எப்போனா 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்போ. சரிங்களா. ஸோ அப்போதான் இவரோட பொயட்டிக் கரியர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் டீம் ஒர்க் போயம்ல என்ன எசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைஃபா இருந்தாலும் சரி ஒரு கேமா இருந்தாலும் சரி டீம் ஒர்க் அப்படிங்கிறது எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஒர்க்கிங் அஸ் அ டீம், ஒரு டீம் மெம்பரா இருக்கிறத பத்தி தான் இந்த போயம்ல பெருசா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. த குட் திங்ஸ் தட் வி ஷுட் ஹேவ் அப்படின்னா கரேஜ் அண்ட் ஸ்கில் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் and it's fine to be counted as star, but the single deed with its touch of thrill doesn't tell the man you are அப்படின்னு சொல்லி போயம் லைன்ஸ் வரும். பெருசா ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய போயம் தான் இது. சரிங்களா. அக்கார்டிங் டு த போயட் ஹவு மஸ்ட் வி ஒர்க், வி மஸ்ட் ஒர்க் டு எ பிக்கர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். ஓகேவா. எதோட ரிலேட் பண்ணி சொல்லுவாங்கன்னா ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே, வி மஸ்ட் ஒர்க் டு எ பிக்கர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேட்டில் அப்படின்னா ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஒன். லாஸ்ட் அண்ட் ஒன் அப்படின்னு சொல்றது ஆன்டிதெசிஸ் ஆர் ஆக்சிமோரான். ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஒன் பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா. ஸோ மேஜரா பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு போயம் தான். அதே மாதிரி இதுல மெட்டாஃபர் இம்ப்ளை ஆகி வந்திருக்கும் 2-3 லைன்ஸ்ல. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார் அப்படிங்கிற லைன்.
கவுண்டட் அஸ் ஸ்டார் அப்படிங்கிற லைன்ல நமக்கு மெட்டாஃபர் இம்ப்ளை ஆயிருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா அடுத்ததா வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கேம் வி ப்ளே அப்படிங்கிற அந்த லைன்ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து நமக்கு பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் பேட்டில் இஸ் ஒன். அது வந்து பேட்டில் இஸ் லாஸ்ட் அப்படின்னா லைஃப் பத்தி கூட நமக்கு கம்பேரிசன் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர் அப்படிங்கிற அந்த லைனு கூட நம்மளோட கூட இருக்கவங்களுக்கு ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர் அப்படின்னா லைஃப்ல சக்சீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் மீனிங் கூட இம்ப்ளை ஆயிருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம மெட்டாஃபர் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு லெசனை வந்து பார்த்துரும். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ரோஸ்ல விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 இருக்கு. ஸோ இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். சரிங்களா? ரஸ்கின் பாண்ட் தான் இதை எழுதியிருக்காங்க. ஸோ ரஸ்கின் பாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஒரு சில்ட்ரன் ஆத்தர் இவர். ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா ரூம் ஆன் ரூஃப். ஓகே, ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபர்ஸ்ட் நாவல். சரியா? அடுத்தது ஜான் ரீஸ் மெமோரியல் அவார்டு அப்படிங்கிறத 1957 வாங்கியிருப்பாரு. அடுத்தது உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய சிம்பிள் பீப்புள் பத்திலாம் எழுதியிருப்பாரு. சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் அன் இன்சைட் இன்டு ஹியூமன் நேச்சர் ஆர் ஹால்மார்க்ஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 1992ல வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு 1992ல. 2024ல ரொம்ப ரீசெண்டா சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்டு அப்படிங்கிறது இவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ லெசன்ஸ்குள்ள போனோம்னா வேர் வாஸ் அருண் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், சதீஷோட மதர் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் விமன் இவங்களாம் அந்த கேரக்டர்ஸா இருப்பாங்க. அருண் அண்ட் சதீஷ் வந்து 12 இயர் ஓல்ட் பாய்ஸ் ஸ்கூலுக்கு போறதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அம்பலா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல நைட் 12 மணி ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் கொடுத்துருக்காங்க. வேர் வாஸ் அருண் சிட்டிங் அப்படின்னா ஆன் பிளாட்ஃபார்ம் 8 at அம்பலா ஸ்டேஷன். வாட் வாஸ் எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் ட்ரெயின்ஸ் அரைவல் அப்படின்னா 12 மணிக்கு அட் மிட் நைட். வாட் வாஸ் த ரைட் அருண் ஹேட் சீன் ஆன் த பிளாட்ஃபார்ம். சைட் என்னென்னலாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா க்ரௌடு, வேரியஸ் வெண்டாஸ், நியூஸ் பேப்பர் பாய் எல்லாத்தையும். வெண்டாஸ்ல என்ன செல் பண்ணாங்க, என்ன வித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேர்டு, லெமன், ஸ்வீட் மீட். ஓகேங்களா? மீட்ல தயிர் ஊற்றி லெமன் புழிஞ்சு விட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஹவு டிட் த விமன் அப்பியர். இந்த ஸ்ட்ரேஞ்ச் விமன் எப்படி இருந்தாங்க அப்படின்னா பேல் ஃபேஸ் இருந்துச்சு, டார்க் கைண்ட் ஐஸ், சிம்பிளா ஒரு ஒயிட் கலர் saree போட்டிருந்தாங்க. ஓகே, கலர் ஆஃப் த saree அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் கலர். வேர் வாஸ் அருண் டிராவலிங் டு. அவனோட போர்டிங் ஸ்கூலுக்கு நார்தன் பவுண்ட் ட்ரெயின்ல, நார்தன் பவுண்ட் ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருப்பான். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா வேர் த போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த்ல வந்து இருக்கு. அந்த விமன் அவனுக்கு என்ன வாங்கி கொடுத்திருப்பாங்க. வாட் இஸ் த விமன் பை ஃபார் யூ அப்படின்னா சமோசா, டீ, ஜிலேபி இதெல்லாம். த அட்வைஸ் கிவன் பை சதீஷ் மதர். சதீஷோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூ ஷுட் நாட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு அருண் வந்து ஆக்சுவலி ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அடுத்தது வாட் வேர் த அருண்ஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா குட் பாய் மதர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரேஞ்ச் விமனை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த விமன் அட் த டைம் ஆஃப் ட்ரெயின் மூவிங். ஸோ அந்த விமன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படியே ஸ்டார் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அருண். ஓகேங்களா? பார்த்துட்டே இருந்திருப்பாங்க ட்ரெயின் போற வரைக்கும். சதீஷோட அம்மா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க சதீஷோட அம்மாவை பார்க்காம ட்ரெயினை தான் ஸ்டார் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அருண். ஓகேவா? அடுத்தது ஹவு ஓல்டு வாஸ் அருண் அப்படின்னா 12 இயர் ஓல்ட் பாய். வென் டிட் அருண் அரைவ் அட் அம்பலா ஸ்டேஷன்னா ஏர்லி ஈவினிங்ல அரைவ் ஆயிருப்பாங்க. அருண் வந்து அவனோட சூட்கேஸ் மேல உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. வை டிட் அருண் லைக் ஹர். அருணுக்கு எதனால அந்த விமனை பிடிச்சிருக்கும்னா சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹர் ட்ரெஸ், டீப் சாஃப்ட் வாய்ஸ், காம்னஸ் ஆஃப் ஹர் ஃபேஸ். இந்த 3 காரணங்களுக்காக. ஹவு ஓல்டு வாஸ் த விமன். அவங்க வந்து ஒரு 30 வயசுக்கு மேல இருந்திருப்பாங்க அப்படின்னு அருண் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாப்ல. வாட் ஸ்ட்ரென்தன் த பாண்ட் பிட்வீன் அருண் அண்ட் த விமன். த ஃபுட் ஆஃபர்ட் பை த விமன், டீ, சமோசா அண்ட் ஜிலேபி. அண்ட் அந்த விமன் வந்து நல்லா லிசன் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அருணை. அதுவுமே வந்து அவங்க பாண்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கும். ஹூ ரேன் அக்ராஸ் த ரெயில்ஸ் அப்படின்னா ஒரு பையன் வந்து பிளாட்ஃபார்மை வந்து கிராஸ் பண்றதுக்காக படிக்கட்டுல ஏறி வராம ட்ரெயின் ட்ராக்ல ஏறி வந்திருப்பான். அதை பார்த்து அந்த சதீஷோட இந்த ஸ்ட்ரேஞ்ச் விமன் வந்து பயப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஹூ இஸ் சதீஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அருணோட ஃப்ரெண்ட். ஓகேவா? சதீஷ் கூட யார் வந்தாங்க. ஹூ அக்கம்பைன்ட் சதீஷ் அப்படின்னா சதீஷோட மதர் வந்து வந்திருப்பாங்க. அடுத்தது ஹவு சதீஷ் மதர் லுக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதீஷ் மதர் வந்து பார்த்தோம்னா ஒரு ரிச் லுக் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா?
கிராண்டா, இம்ப்ரெசிவா ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றத நமக்கு குடுத்திருப்பாங்க. எ டாமினரிங் லேடி. ஓகேங்களா. ரொம்ப டாமினன்ட்டா இருக்கணும்னு நெனைப்பாங்க இந்த லேடி. ஓகேவா. அடுத்தது. வாட் இஸ் த ரிப்ளை ஆஃப் அருண் டூ சதீஷிஸ் மதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹி லைக்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? ஹி லைக்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஹூ இஸ் த பெஸ்ட் பவுலர் இன் கிளாஸ் அப்படின்னா அருண். ஓகேவா. வேர் டிட் அருண் அண்ட் சதீஷ் பிளேஸ் தெம்செல்வ்ஸ் அப்படின்னா விண்டோ சீட்ல உட்கார்ந்திருப்பாங்க. அதுதான் குடுத்திருக்காங்க. ஆத்தர் வந்து ரஸ்கின் பாண்ட். மேஜர் ரைட்டிங்ஸ் பார்த்தோம்னா ஐலாண்ட் ஆஃப் ட்ரீஸ், பாண்ட் வித் மவுண்டெயின்ஸ், இந்தியா ஐ லவ். இந்தியால மவுண்டெயின்ஸும், ஐலாண்ட்ஸும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்ப இது எல்லாமே ஏன்னா ரஸ்கின் பாண்ட் இந்தியன், இந்தியால மவுண்டெயின்ஸ், ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கு. அ அதெல்லாம் இப்படி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹானர்ஸ் ஃபார் த ஆத்தர்ன்னு பார்த்தோம்னா, ஜான் ரீஸ் மெமோரியல் அவார்ட் 1957ல, சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1992ல. அடுத்தது, ரஸ்கின் பாண்ட் ரோட் அபவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்ட்ரன் சிம்பிள் ஹில் ஃபோல்க் ஆஃப் உத்தரகாண்ட் அவங்கள பத்திலாம் எழுதியிருப்பாரு. வாட் ஆர் த ஹால் மார்க்ஸ் ஆஃப் ரஸ்கின் பாண்ட்ஸ் ஸ்டைல் அப்படின்னா சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் இன்சைட் இன்டு ஹியூமன் நேச்சர். ரஸ்கின் பாண்டோட ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் த ரூஃப், ஜான் ரீஸ் மெமோரியல் அவார்ட் 1957. பேசிக்கான லெசன் தான். கேரக்டர்ஸ் பார்த்துக்கோங்க, யார் என்ன டைலாக் சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க, அதுவே இன்னஃப் நமக்கு. சரியா. அடுத்தது இன்னொரு ப்ரோஸும் பார்த்துருவோம் நம்ம. நோஸ் ஜுவல். ஸோ நோஸ் ஜுவல் பார்த்தோம்னா நமக்கு வேர் டிட் த ஸ்பாரோஸ் சாரி ஃபர்ஸ்ட் நோஸ் ஜுவல் அப்படிங்கிற ஆத்தர் பார்த்தோம்னா நமக்கு ராஜாஜி அவர்களுடைய ஒரு ஸ்டோரி இது. ஓகேங்களா. ராஜாஜி அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. நோஸ் ஜுவல் பார்த்தோம்னா கிரீடி நேச்சர் ஆஃப் ஹியூமன் அதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. டைமண்ட் நோஸ் ரிங் வந்து நம்ம வீட்டில் விழுகுது. ஓ, அந்த அந்த கேரக்டர் வீட்டில் விழுகிறப்ப அந்த கேரக்டர் என்ன பண்றாங்க, அந்த நோஸ் ஜுவல்ல வச்சுக்கிட்டாங்களா இல்லையா, அதை வச்சுக்கிட்டனால அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது, அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகேங்களா. ஸோ நோஸ் ஜுவல் ராஜாஜி எழுதியிருக்காங்க. கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேல் ஸ்பேரோ, ஃபீமேல் ஸ்பேரோ. ஓகேவா. மேல் ஸ்பேரோ தான் எடுத்துட்டு வந்து அந்த நோஸ் ஜுவல்ல வீட்டுக்குள்ள போடுது. அத ராமையா அவங்களோட ஒய்ஃப் வந்து எடுக்குறாங்க. கையில போட்டு ஐ மீன் நோஸ் ஜுவல்ல மூக்குல போட்டு பார்க்குறாங்க. ஷி வோர் இட் அப்படிங்கிற லைன் இருக்கும். சரிங்களா. போட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களே அத வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்கா மீனாட்சி அம்மாள், அவங்களோட பொண்ணு வந்து நோஸ் ஜுவல தொலைச்சுட்டாங்க. குப்பாய் தான் அத எங்கேயோ தொலைச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அவங்க பேசிட்டு இருக்கப்ப ராமநாதன் அப்படிங்கிறவர் வராரு. அந்த வீட்டோட தலைவர். ஸோ வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் வந்து செக் பண்றாங்க. என்ன நோஸ் ஜுவல் ஆனா கிடைக்கல. ஸோ அதான் இந்த ஸ்டோரி. ஸோ கடைசியில யார்கிட்டயே இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமையா ஒய்ஃப் கிட்டயே தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து பயத்தினால ஃபீவர் வந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் க்ரீடி அப்படிங்கிறது கூட மேல் ஸ்பேரோ வந்து சொல்லியிருக்கும். ஸோ வேர் டிட் த ஸ்பேரோஸ் பில்ட் த நெஸ்ட் அப்படின்னா, ராமையாவோட வீட்ல ரூஃப் ஆஃப் த ஹவுஸ். ஓகேவா. வை டிட் த பேர்ட் ட்ராப் டைமண்ட் ஸ்டட். ஏன்னா ஃபீமேல் ஸ்பேரோ வேணாம்னு சொல்லியிருக்கோம், அதனால தூக்கி போட்டிருக்கோம். வாட் வர் த வேர்ட்ஸ் ஆஃப் மீனாட்சி அம்மாள் டு ஹர் டாட்டர். லெட் அஸ் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட். இதுதான் ஆப்ஷன் பார்த்து போடுறது. ஹூ வாஸ் சஸ்பெக்டட் ஆஃப் ஸ்டீலிங் தி டைமண்ட் நோஸ் அப்படின்னா குப்பாய், அந்த வீட்டு சர்வெண்ட். குப்பாய் யாருன்னா மீட் சர்வெண்ட். ஓகேவா. வாட் இட் ராமையாஸ் ஒய்ஃப் டூ வித் த ஸ்டட். அவங்க போட்டு பார்த்தாங்க, எடுத்து போட்டு பார்த்து ஒரு பாக்ஸ்ல ஒளிச்சு வச்சிருவாங்க. ஓகேவா. வாட் ஹேப்பன் டு ராமையாஸ் ஒய்ஃப் ஆஃப் த எண்ட். ஷி ஹேட் அ சிவியர் ஃபீவர். சரியா. ஹவு ராமையாஸ் ஒய்ஃப் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் ஹர் லைஃப் அப்படின்னா இன் ஃபியர் ஆஃப் பீங் காட். மாட்டிப்போன்ற பயத்திலேயே அவங்க லைஃப் போயிருக்கு. ராமையாஸ் ஹவுஸ் மேட் ஆஃப் டைல்டு ரூப்ஸ். ஓகேவா. நமக்கு ஓட்டு வலை வீடுன்னு சொல்றாலே அதான். ஹூ ஸ்டார்ட்ஸ் த கான்வர்சேஷன் லைக் மை டியர் அப்படின்னு ஆரம்பிக்கிறது மேல் ஸ்பேரோ. எப்பயுமே பசங்க தான் மை டியர்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது ஃபீமேல் ஸ்பேரோ ஆஸ்க்டு டு ப்ரொடெக்ட் ஃப்ரம். அதோட குட்டிகளை வந்து கேட்டு கிட்ட இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். போய் வார்ம்ஸ், லிட்டில் வார்ம்ஸ் எடுத்துட்டு வா நம்ம பசங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபீமேல் ஸ்பேரோ வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா. அடுத்தது வேர் டிட் த டைமண்ட் நோஸ் ஜுவல் எங்க கிடந்துச்சு அப்படின்னா மக் ஹீப்ல வந்து கிடந்திருக்கும். த ஃபீமேல் ஸ்பேரோ டினைட் த டைமண்ட் ஸ்டட் பிக் பட் ஆஸ்க்டு ஃபார் சம் கிரப் அப்படின்னா ஃபுட்னு அர்த்தம். ஃபார் தேர் யங் ஒன்ஸ். வென் டிட் ராமையாஸ் ஒய்ஃப் ஃபைண்ட் த டைமண்ட் ஸ்டட் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. சாரி, ஸ்லீப்பிங் இல்ல, ஸ்வீப்பிங். வீடு கூட்டிட்டு இருக்கப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா. டு ஹோம் ராமையா ஆஸ்க்டு டு ஹேண்ட் ஓவர் த ஸ்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட. சரியா. வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. த டைமண்ட் ஸ்டட் பிலாங்ஸ் டு மீனாட்சி அம்மாள்ஸ் டாட்டர்.
அடுத்தது வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதன். சரிங்களா? வேர் டிட் ராமையாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டட்? அவங்க பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஹூஸ் ஹார்ட் ஃப்ளட்டர்ட் அப்படின்னா ராமையாவோட ஹார்ட் நம்ம வீட்ல இருந்து சர்ச் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு. ஃப்ளட்டர் அப்படின்னா எக்ஸாக்டா என்ன சொல்லணும்னா டு ஃபிளாப் ஆர் வேவ் குயிக்லி அப்படின்னு அவர் ஹார்ட் படபடன்னு அடிச்சிருக்கும். சரிங்களா? படபடன்னு சொல்றாலே அதான் ஃப்ளட்டர். இக்னரண்ட் அப்படின்னா அன்அவேர். ஃப்ளட்டர்னா டு ஃபிளாப் ஆர் வேவ் குயிக்லி. டிஸ்டைன் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் கண்டெம்ட் ஆர் ஸ்கான் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்தது ஹூ இஸ் செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா ராமையாவோட ஒய்ஃப் தான் வந்து செல்ஃப் சென்டர்டா இருந்திருப்பாங்க. சாரி ஹூ இஸ் செல்ஃப் சென்டர்னா ஃபீமேல்ஸ் வேற வந்து செல்ஃப் சென்டர்ட். டைமண்ட் ஜுவல்ல நோட்டீஸ் பண்ணது யார் அப்படின்னா ராமையாவோட ஒய்ஃப். வை டிட் ராமையாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ்? ஷி வாஸ் இன் ஃபியர் ஆஃப் பீங் காட் பை த போலீஸ் இன் தேர் சர்ச். ஓகேங்களா? போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்துல. கிரீடியா இருந்தது யாருன்னா ராமையாவோட ஒய்ஃப் தான் கிரீடி. அதனால தான் உங்களுக்கு காய்ச்சல் இருந்தது. A bird's eye takes up about 50% of its head. இல்ல இது டூ யூ நோல அந்த லெசன்ல குடுத்திருப்பாங்க. ஒரு பேர்டோட ஐ பார்த்தோம்னா 50% இருக்கும். ஆனா ஹியூமன்ஸோட ஐ பார்த்தோம்னா 5% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆத்தர் பத்தி உள்ள வராங்க. ரிட்டன் பை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. அவரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1878 to 1972. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஆல்சோ known as ராஜாஜி. ராஜாஜி born in தோரப்பள்ளி in கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரல், கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் எல்லாமே வந்து ராஜாஜி அவர்கள் தான். மத்தபடி பார்த்தோம்னா, பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்திருப்பாரு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்டா இருந்திருப்பாரு. மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் தி இந்தியன் யூனியனா இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ ஈஸியான ஒரு லெசன் தான். கேரக்டர்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நம்ம நாளைக்கு டே ஷீட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.